வணக்கம் நண்பர்களே! சிவா அயலி சீரியல் சும்மா பரபரப்பா போயிட்டு இருக்குன்னே சொல்லலாங்க. பரபரப்பான கட்டத்தில நம்ம சிவா மேல கபிலன்னு, செல்வநாயகி எல்லாம் போட்ட பழி, நம்ம உதயபெருமாளோட சொத்த வந்து ஆட்டைய போட்டுட்டு போறதுக்காக அவன் வந்து பத்திரத்தில கையெழுத்து வாங்கினான். இத வந்து இப்படிப்பட்டவன இந்த வீட்ல வந்து வைக்கவே கூடாது. வெளிய தள்ளணும் அப்படின்னு வந்து கேட்க நேரம் நம்ம அயலி வந்து நான் நிரூபிப்பேன் அப்படின்னு வந்து இருத்துறாங்க. இனி அமைதியா இருந்தா கண்டிப்பா நம்ம தான் தப்பு செய்தோம்னு ஆயிரும். அதனால சீனியர் நம்ம வந்து பத்திரம் வந்து ஆஃபீஸில போய் விசாரிக்கலாம் அப்படின்னு வந்து பத்திர ஆஃபீஸில் போய் நம்ம அயலியும் சிவாயும் வந்து பார்க்குறாங்க. அப்போ தான் வந்து விஷயம் எல்லாம் தெரிய வருது. நம்ம கபிலன் தான் போய் பத்திரம் வாங்குறாங்க. அங்கே இந்த வீடியோவை எடுத்துகிறாங்க, வீடியோ ஃபுட்டேஜு. அதுவும் இல்லாமல் அதில் பத்திரத்தில் இருக்கிறது கபிலனோட கையெழுத்து. இந்த பத்திரமும் அந்த ரெஜிஸ்டரில் இருக்க அந்த பத்திரமும் சேம் தான் அப்படின்னு வந்து ஃபுல் டீட்டெயிலையும் எடுத்துகிறாங்க. இதை வந்து நம்ம கபிலன் வந்து இந்திராணி முன்னாடி கபிலனுக்கு தொலியை உரிச்சிட்டாங்கன்னே சொல்லலாம். அதோட கபிலனோட பித்தலாட்டம் தெரிஞ்சு நம்ம இந்திராணி நம்ம குடும்பத்திலே இப்படி வந்து தப்பு செய்யவங்க இருக்காங்களா அப்படின்னு வந்து அந்த இடத்துல சாக்காவே நிற்கிறாங்க. அதோட கபிலனை ஏன் தம்பியாக இருந்து நீ இப்படிப்பட்ட தப்பை செய்வியா அப்படின்னு வந்து அந்த இடத்துல பலாரின்னு அறையிறாங்க. என் கணவரையே வந்து இந்திராணி அடிக்க வச்சுட்டால அப்படின்னு வந்து அந்த இடத்துல ரித்திவிகா வந்து பயங்கரமாக அயலி மேலே கோவமாகப்படுறாங்க. இந்த வீட்டுக்கு என்னோட வீட்டுக்கு வந்துக்கிட்டு நீ இந்த வேலையை ஒரு கேவலம் இல்லாமல் என் மாப்பிள்ளையே நீ அடிக்க வந்து தூண்டி விட்றியா, உன்னை விட மாட்டேன்டி அயலி அப்படின்னு வந்து அந்த இடத்துல ரித்திகா, கபிலன், செல்வநாயகி இவங்க எல்லாம் வந்து அயலி மேலே கடுமையான கோபத்தில் இருக்காங்கங்க. அதை பற்றி தான் இந்த வீடியோக்குள்ளே பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி சேனலுக்கு லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற ஒவ்வொரு வீடியோவும் நோட்டிஃபிகேஷனாக உங்களுக்கு கிடைக்கும். வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு எடுத்த உடனே சும்மா அதிரடியான பரபரப்பு கட்டுனாங்க. அயலியும் சிவாயும் அந்த பத்திர ஆஃபீஸில் போய் வந்து விசாரிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அப்போ தான் அந்த பத்திரம் வந்து இங்கே தான் வாங்கியிருக்காங்க அப்படின்னு வந்து கண்டுபிடிக்கிறாங்க. அதுவும் இல்லாமல் நம்ம கபிலன் வந்து பத்திர ஆஃபீஸ்லேருந்து பத்திரத்தை வாங்கிட்டு போகிற அந்த கேமரா வீடியோ ஃபுட்டேஜை வந்து எடுத்துகிறாங்க. இதை வந்து பார்த்துக்கிட்டு அதிர்ச்சியில் நிற்கிறாங்க. அப்போ இந்த கபிலனோட வேலை தான் இது அப்படின்னு வந்து தெளிவாக நம்ம சிவாய்க்கு அயலியே தெரிஞ்சுட்டு அதோட வந்து இது கபிலனோட சைனாக தான் இருக்கும் அப்படின்னு வந்து ஆராய்ந்தாங்க. ஆமாம், இது கபிலனோட சைலு தான். இதை வந்து இப்போவே இந்திராணி அண்ணிட்ட சொல்லி கபிலனோட தோலை உரிக்கணும். அவன் வந்து ரித்திகா கூட சேர்ந்து எப்படி நம்மள்கிட்ட சவால் விட்டுட்டு போகிறான், அவனெல்லாம் கண்டிப்பாக வந்து நல்லவன் அப்படின்னு வந்து இந்திராணி நம்பிட்டு இருக்காங்களா, அதை உடைக்கணும். அவன் வந்து ஒரு ப்ராடு. அதுவும் இல்லாமல் ரித்திவிகாவும் அப்படி தான். அவ எல்லாத்தையும் வந்து ப்ராடை நம்ம குடும்பத்தை சேர்ந்தவங்க தப்பு செய்ய மாட்டாங்க அப்படின்னு வந்து அண்ணி வந்து நம்பிக்கையாக இருக்காங்க. அந்த நம்பிக்கையை சுக்கு நூறாக உடைக்கணும். நம்ம குடும்பத்தை சேர்ந்தவங்களும் தப்பு செய்வாங்க, அப்படிப்பட்டவங்கள தோலை உரிக்கணும் அப்படின்னு வந்து நினைக்க வைக்கணும் இந்திராணி அன்னிக்கிட்ட அப்படின்னு வந்து நினச்சிக்கிட்டு வந்து நம்ம அயலி சிவாயி எவிடன்ஸை தூக்கிக்கிட்டு போகிறாங்க. வீட்டுக்கு போனதும் நம்ம கபிலன் வந்து என்ன இந்த வீட்டை விட்டு கிளம்பலையா, இந்த எதுக்காக இங்கே வந்து ஒட்டிக்கிட்டே இருக்கணும், அதுவும் வந்து இதை வீடு அவங்க வீடு மாதிரியெல்லாம் பார்த்துக்கிட்டு இருக்கீங்கன்னா கேவலம் இல்லாத ஜென்மம் அப்படி இப்படின்னு வந்து ஏசுனாங்க. அந்த நேரம் தான் இந்திராணி வந்து வராங்க. என்ன கபிலா, நம்ம வீட்டுக்கு வந்த விருந்தாளிகிட்ட இப்படியா நடந்துக்குது அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. போங்கக்கா, நம்ம அப்பாக்கு சொத்தை அவியலே வந்து பத்திரத்தை போட்டு வந்து எடுக்க பாப்பாவை இப்படிப்பட்ட கேவலமான ஜென்மத்தை இந்த வீட்டில் வச்சுட்டு இருக்கிறதே எனக்கு வெறுப்பாக இருக்குது அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. யார் கேவலமான ஜென்மம், யார் பத்திரத்தை வாங்கிட்டு வந்தது ரெடி பண்ணது, நீ இப்போ எல்லாம் இருக்குது இந்த பாரு, நீ வந்து அந்த பத்திரத்தில் இருக்க நம்பரும் அந்த ரெஜிஸ்டர் புக்கில் இருக்க நம்பரும் சேம், இது வந்து எவிடன்ஸ் இருக்குது. அதுவும் இல்லாமல் இந்த பத்திரத்தை நீ இந்த பத்திர ஆஃபீஸில் போயிருந்து வாங்கினால அந்த வீடியோ எவிடன்ஸை எங்கே வாங்கினியோ அங்கேருந்து எடுத்து நான் வீடியோவாக வச்சுருக்கேன், அங்கே உள்ள சிசிடிவி ஃபுட்டேஜ் அப்படின்னு வந்து காட்டுறாங்க. இதுக்கு மேலே வந்து உன்னோட கையெழுத்துடா அந்த பத்திரத்தில் இருக்குது, அது கூட வந்து கண்டுபிடிக்காத அளவாக இருக்கும், எல்லாம் இருக்குது அப்படின்னு வந்து இந்திராணி மேடத்துக்கிட்ட காட்டுறாங்க. அவ்வளோதான், அவங்க பார்த்த உடனே வந்து கடுமையான கோபம் வருது. நம்ம வீட்டுக்காரங்க தப்பு செய்ய மாட்டாங்க அப்படின்னு வந்து நான் நினச்சிட்டு இருந்தேன். ஆனால் எல்லாத்தையும் வந்து இந்த கபிலன் வந்து சொதப்பிட்டான். நம்ம குடும்பத்தை சேர்ந்தவங்க இப்படியா நடந்துக்கிடுவாங்க, இதெல்லாம் வந்து அசிங்கமாக இல்லை இந்திராணி தம்பி, நீ ஒன்று நான் சொல்லதுக்கு எனக்கு அவமானமாக இருக்குடா அப்படின்னு வந்து அந்த இடத்துல கபிலனை வெளுத்து எடுக்கிறாங்க. இதெல்லாம் பொய்க்கா அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. என்னடா இன்னும் நீ வந்து உண்மையை சொல்ல பழகலையா, இதெல்லாம் உண்மணி எனக்கு தெரியும், அதுக்கு பிறகு நீ எதுக்கு இதெல்லாம் பொய்ன்னு சொல்லிட்டு இருக்கா அப்படின்னு வந்து 5-6 கொடுக்காங்க. இதை வந்து ரித்திகா பார்க்குறாங்க.
ஃபுல் எவிடன்ஸை இந்த அயலி எங்கே போய் எடுத்துட்டா, இவ பயங்கர கில்லாடியாக இருப்பா போல, இவ வந்து நம்மளை இந்த வீட்டை விட்டு விரட்டிடுவா, அந்த அளவு இந்திராணிக்கு மத்தியில் இவளுக்கு ஒரு மதிப்பு இருக்குது அப்படின்னு வந்து நினைக்கிறாங்க. அதோட பார்த்தோன்னா கபிலன் வந்து ஆமாம், எனக்கு நீ இந்த வீட்டில் வந்து இருக்கதே பிடிக்கலை, அதுவும் என் அப்பாவை நீ உன் அப்பான்னு சொல்லிட்டு தெரியா, இதெல்லாம் எனக்கு, அதுவும் இல்லாமல் என் தங்கச்சி பொன்னியே இப்போ ஒன்றை தான் அண்ணன்னு சொல்லிட்டு தெரியா, இப்படி இந்த வீட்டில் கொஞ்சம் கொஞ்சமாக வந்து எனக்கு கிடைக்க உரிமையை ஒத்தைக்கு ஒரு வாரிசு, அந்த உரிமையை நீ கொஞ்சம் கொஞ்சமாக பறிச்சிட்டு இருக்க, இது எனக்கு சுத்தமாக பிடிக்கல, அதனால் உன்னை வீட்டை விட்டு நினைக்க போன்னு வைக்கிறதுல எனக்கு என்னடா வந்து உன்னை போக வைக்க தான் நான் இந்த வேலையை செய்தேன், நீ இந்த வீட்டில் இருக்கிறதுல எனக்கு எந்த விருப்பமும் இல்லை, நீ போயிரு அப்படின்னு வந்து அந்த இடத்துல சொல்கிறாங்க. நான் இப்படியா நடந்துக்குவ கபிலா, நான் வந்து இப்படியா உன்னை வளர்த்தேன் அப்படின்னு வந்து அந்த இடத்துல உன்னை நான் என்னமோ நினச்சிட்டு இருந்தேன், ஆனால் நீ இப்படி ஒரு கேவலமான விஷயத்த செய்திருக்கா அப்படின்னு வந்து அந்த இடத்துல கபிலனுக்கு தோலை வந்து உரிச்சி எடுத்துட்டாங்கன்னு சொல்லலாம். கபிலனுக்கு ஒட்டுமொத்த அவமானம் ஆகிடும். அதோட உதய பெருமாள் நம்ம பையன் எந்த தப்பும் செய்ய மாட்டான் அப்படின்னு வந்து ஒரு நம்பிக்கையோடு இருந்தாங்க. அந்த உதய பெருமாளுக்கு மனசுலையும் அப்படியே கபிலனை வந்து அப்படியே கீழ்த்தனமாக நினைக்க ஆரம்பிச்சுட்டு, என்னோட பையன் சிவா வந்து எவ்வளோ அன்பு பாசம் இல்லாமல் ஆனால் ஒழுக்கமான பையனாக வளர்ந்துருக்கான், அந்த கபிலனாக வாரி வாரி அன்பை கொட்டி வளர்த்து இப்படி ஒரு கேவலமான புத்தியோடி வளர்ந்துருக்கான் அப்படின்னு வந்து அந்த இடத்துல வந்து உதய பெருமாள் வந்து நினைக்கிறாங்க. அதோட வந்து கபிலன் இப்படி நடந்துக்கிறதுக்காக நான் உனக்கிட்ட மன்னிப்பு கேட்குறேன் அப்படின்னு வந்து நம்ம சிவா கிட்டையும் அயலிக்கிட்டையும் வந்து மன்னிப்பு கேட்குறாங்க இந்திராணி. உதய பெருமாளும் நானும் ஒன்று தப்பான்னு புரிஞ்சுக்கிட்டேன் சிவா, ஆனால் இப்போ எனக்கு உண்மையெல்லாம் தெரிஞ்சுட்டு என் மகனே இப்படிப்பட்ட வேலையை செய்திருக்கான், இது எனக்கு பெரிய அவமானம் தான் அப்படின்னு வந்து அந்த இடத்துல நினைக்கிறாங்க. அதோட சிவாயையும் அயலியும் இந்த வீட்டை விட்டு துரத்திடலாம் அப்படின்னு வந்து யாரும் நினச்சிங்கன்னா தப்பு கணக்கு போடாதுங்க, அவங்களுக்கு கொஞ்ச நாள் அவகாசம் கொடுத்துருக்கேன், அது வரை அவைய இங்கே தான் இருப்பாவ அப்படின்னு வந்து அதுக்கு முன்னாடி அவைகளை வீட்டை விட்டு துரத்தணும்னு இவ்வளோ மைண்ட் செட்டை மாற்றிக்கிடுங்க அப்படின்னு வந்து அந்த இடத்துல இந்திராணி சொல்கிறாங்க. அதோட பார்த்தோம்னா நம்ம செல்வநாயகி கபிலன் ரித்திகா எல்லாரும் நம்ம எதையோ பண்ணி இந்திராணி கிட்ட இருந்து இந்த அயலியும் சிவாய்க்கும் கெட்ட பேரை எடுக்க வச்சிடலாம், கண்டிப்பாக வீட்டை விட்டு துரத்துடலாம் அப்படின்னு ஏகப்பட்ட கங்கணம் கட்டிகிட்டு இருந்தோம். ஆனால் இது எல்லாத்தையுமே இந்த அயலியும் சிவாயும் ஃபுல் எவிடன்ஸ் எடுத்து நம்ம வசமாக மாற்றிட்டு விட்டுட்டாங்களே அப்படின்னு வந்து அந்த இடத்துல செம்ம கோபமாக நினைக்கிறாங்க. இந்த சைடு பார்த்தா நம்ம அயலியும் சிவாயும் எப்படியோ வந்து நம்ம உண்மையை நிரூபிச்சிட்டோம், அதே மாதிரி கூடிய சீக்கிரத்தில் நம்ம உண்மையை வந்து நிரூபிக்கணும். உதய பெருமாள் தான் நம்ம என்னோட அப்பா அப்படின்னு வந்து நம்ம இந்திராணி அன்னிக்கிட்ட எவிடன்ஸோடு கொண்டு நிற்கணும். அதுக்கு சூரிய நாராயணன்கிட்ட எங்கள் அம்மா அப்பா வந்து அந்த ஃபோட்டோஸ் அது வந்து காணாமல் போச்சுல, அது எங்கே இருக்குன்னு தேடணும் அப்படின்னு வந்து அந்த இடத்துல நினைக்கிறாங்க. அப்போ தான் வந்து நம்ம கபிலன் வந்து வீட்டில் அந்த ஃபோட்டோயை மறைச்சி வச்சுருப்பாங்க. அந்த ஃபோட்டோ வந்து நம்ம சிவா கையில் சிக்கிடுது. இந்த ஃபோட்டோயை அப்போ யார் எடுத்தா, கபிலன் தான் எடுத்துருக்கணுமா, கபிலன் ஒருவேளை நம்ம சூரிய நாராயணன் மாமா வீட்டுக்கு போயிருக்க நேரம் கபிலன் அங்கே வந்தானா, அங்கேருந்து கீழே விழுந்த ஃபோட்டோவை இதை எடுத்திருப்பானா, என்ன நடந்திருக்கோம், இந்த ஃபோட்டோ எப்படி இவனுக்கு ரூமில் இருக்குது அப்படின்னு வந்து அந்த இடத்துல வந்து சிவாயும் அயலியை வந்து நிறைய பேர் நிற்கிறாங்க. கபிலனுக்கு உன்னை பற்றி எல்லா உண்மையும் தெரிஞ்சு போச்சா, என்ன ஒன்றும் தெரியலை, ஆனால் இப்போதைக்கு இந்த ஃபோட்டோயை கொண்டு ஆதாரமாக சூரிய நாராயணன் மாமாட்ட வந்து கொடுத்து இந்திராணி அன்னிக்கிட்ட வந்து உண்மையை சொல்ல வைக்கணும் அப்படின்னு வந்து அந்த இடத்துல அயலியும் சிவாயும் வந்து போகிறாங்கங்க. வணக்கம்.